ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நீதானே என் பொன் வசந்தம் கதையில் அத்தியாயம் 13-14 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 13. வெண்பா தன்னுடைய அந்த சிறிய துணிப்பையை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள். கோயம்புத்தூருக்கு வந்தபோது இருந்த அதே ஒற்றைப்பை, ஆனால் மனதிற்குள் ஏகப்பட்ட காயங்களும் ஏமாற்றங்களும். படிகளில் இறங்கும் அவளது கொலுசு சத்தம் கேட்டு விசாலாட்சி ஓடி வந்தாள். அவமானம், குற்ற உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து அந்த அகம்பாவம் பிடித்த மாமியாரை இன்று ஒரு சாதாரண தாயாக மாற்றிவிட்டது. வெண்பா, எங்களை விட்டு போயிடாதம்மா என்று கதறியபடி வெண்பாவின் கைகளை பிடித்து கொண்டாள் விசாலாட்சி. என் தம்பி செஞ்ச சதியில நானும் குருடாகி போயிட்டேன். எந்த தப்பும் செய்யாத உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தின பாவினா. என் பையன் உனக்காக துடிக்கிறான். அவனை தவிக்க விட்டுட்டு போகாதேம்மா என்று அழுது கொண்டே வெண்பாவின் கால்களில் விழப்போனாள். பதறிப்போன வெண்பா விசாலாட்சி தடுத்து நிறுத்தினாள். அத்தை, நீங்க பெரியவங்க, என் காலில் விழக்கூடாது. ஆனா உடைந்த கண்ணாடி திரும்ப ஒட்டாத அத்தை. உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டினப்ப ஒரு மனுஷியா கூட என்னை மதிக்கல. என் அப்பாவை அசிங்கப்படுத்தினாரு. பணத்தால எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சாரு. எனக்கான மரியாதை இல்லாத இந்த சூரிய பிரகாஷோட மாளிகையில எனக்கு இடம் வேண்டாம். நான் என் உசுரான பொள்ளாச்சிக்கே போறேன் என்று தீர்க்கமாக கூறினாள். மேலே இருந்து இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவுக்கு உயிரே போவது போலிருந்தது. ஆனால் அவனால் அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எந்த அதிகாரத்தை காட்டி அவளை திருமணம் செய்தானோ அந்த அதிகாரம் இப்போது அவளிடம் செல்லுபடியாகாது என்று அவனுக்கு தெரியும். வெண்பா வாசலை நோக்கி நடந்தாள். சூர்யா வேகமாக இறங்கி வந்து அவள் முன்னே நின்றான். அவனது கண்கள் சிவந்து முகம் வாடி இருந்தது. நான் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன் வெண்பா என்றான் ஆழமான உடைந்த குரலில். ஏன்னா ஒரு கணவனா உன் கையை பிடிச்சு இழுக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். என் பணமும் அகம்பாவமும் உன்னை எவ்வளோ காயப்படுத்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ தாராளமா உன் வீட்டுக்கு போ. ஆனா நான் என் பொண்டாட்டியை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வழிவிட்டான். வெண்பா அவனை ஒரு நிமிடம் கூர்ந்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்ற மறுகணமே அந்த பிரம்மாண்டமான ராஜரத்னம் மாளிகை தன் உயிரை இழந்தது போல இருண்டது. பொள்ளாச்சி. கதிரேசனின் வீட்டு வாசலில் வந்து நின்றாள் வெண்பா. திண்ணையில் கவலையோடு உட்கார்ந்திருந்த தாத்தா சிதம்பரமும் அப்பா கதிரேசனும் வெண்பாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தனர். வெண்பா கண்ணு என்று ஓடி வந்த கதிரேசன் அவளை கட்டி கொண்டு கதறினார். என்னம்மா ஆச்சு? அந்த பாவிங்க உன்னை அடிச்சிட்டாங்களா? எதுக்கு தனியா வந்திருக்க என்று பதறினார். அண்ணன் கார்த்திக் கோபத்துடன், நான் அப்பவே சொன்னேன் அந்த சூர்யா கிட்ட உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு. இருமா, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் என்றான். வேண்டாம் அண்ணா என்று வெண்பா அமைதியாக சொன்னாள். நடந்த உண்மைகளை, சோமசுந்தரத்தின் மோசடியை, சூர்யாவின் மன்னிப்பை எல்லாம் பொறுமையாக தன் குடும்பத்தாரிடம் விளக்கினாள். கதிரேசன் இதை கேட்டு சிலையாக நின்றார். உண்மையிலே என் மேல தப்பு இல்லைன்னு சூர்யா தம்பி புரிஞ்சுக்கிட்டாரா? அந்த பழியெல்லாம் முடிஞ்சிருச்சா சாமி என்று நெஞ்சில் கைவைத்து தெய்வத்தை வேண்டி கண்ணீர் விட்டார். ஆனாலும் தன் மகளின் உடைந்த மனதை எண்ணி அவர்கள் வருந்தினர். அவளுக்கு ஆறுதலாக அவளை மீண்டும் தங்கள் வீட்டு செல்ல பெண்ணாக அரவணைத்து கொண்டனர். அடுத்த நாள் காலை பொள்ளாச்சியின் அந்த அதிகாலை குளிரில் கதிரேசனின் வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. உள்ளே முற்றத்தில் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த வெண்பா ஏதோ சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ஆட்டோவில் இருந்து இறங்கிய நபரை கண்டதும் வெண்பாவின் கையில் இருந்த காஃபி டம்ளர் நழுவி தரையில் விழுந்து உடைந்தது. அங்கு நின்றிருந்தது கோயம்புத்தூர் தொழிலதிபர் சூரிய பிரகாஷ் அல்ல. விலையுயர்ந்த வெளிநாட்டு கோட் சூட் இல்லை, விலையுயர்ந்த பென்ஸ் கார் இல்லை, கண்களில் அந்த பழைய அதிகார தோரணை இல்லை. ஒரு சாதாரணமான காட்டன் சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறிய துணிப்பையோடு அசல் கிராமத்து மருமகனைப் போல முகத்தில் ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான புன்னகையுடன் வந்து நின்றான் சூர்யா. கதிரேசனும் கார்த்திக்கும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றனர். சூர்யா நேராக கதிரேசனிடம் சென்று கைகளை கூப்பி மரியாதையாக நின்றான். மாமா, ஒரு தொழிலதிபரா என் பணத்தை காட்டி பொண்ணு கேட்க வந்தப்ப நான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நான் சூரிய பிரகாஷா வரல, உங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்திருக்கேன். என் பொண்டாட்டியோட மனசையும் உங்க குடும்பத்தோட அன்பையும் உழைச்சி சம்பாதிக்க நான் இங்கேயே தங்கி விவசாயம் பார்க்க வந்திருக்கேன் என்றான் தீர்க்கமாக. வெண்பா அதிர்ச்சியில் சிலையாகி நின்றாள். கோயம்புத்தூரையே தன் விரல் நுனியில் ஆட்டிப்படை ஒரு அகம்பாவக்காரன் தன்னிடம் அன்பை யாசிக்க ஒரு கிராமத்து விவசாயியாக மாறி வந்து நிற்கிறானே. கோயம்புத்தூர் மாளிகையில் வாழ்ந்த சூர்யா பொள்ளாச்சி கிராமத்தில் விவசாயம் செய்யப்படும் பாட்டையும் வெண்பாவின் கோபம் மெல்ல மெல்ல காதலாக மாறுவதையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 14. பொள்ளாச்சி கிராமத்தின் அந்த அமைதியான காலை வேளையில் கதிரேசனின் வீட்டு முற்றத்தில் ஒரு சிறிய புயலே வீசிக்கொண்டிருந்தது. பட்டு வேட்டியும் காட்டன் சட்டையும் அணிந்து ஒரு அசல் கிராமத்து மாப்பிள்ளையாக வந்து நின்ற சூர்யாவை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் திகைத்து நின்றது. கோயம்புத்தூரின் முன்னணி தொழிலதிபர் ஏசி அறையை விட்டு வெளியே வராதவன் இன்று மண்வெட்டி பிடிக்க போகிறேன் என்று வந்து நிற்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. சூர்யா தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு போய் விவசாய வேலையை கொடுப்பேனா? இந்த கிராமத்து வெயிலும் சேரும் உங்களுக்கு பழக்கம் இல்லாதது என்று தயங்கினார் கதிரேசன். மாமா, நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு. உங்க குடும்பத்தோட உழைப்பை அவமானப்படுத்திட்டேன்.
அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடணும்னா நான் இந்த மண்ணில இறங்கி உழைக்க தயாராகணும், என்ன தடுக்காதீங்க என்று உறுதியாக சொன்னான் சூர்யா. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த வெண்பா இப்போது முன்னால் வந்தாள். அவளது முகம் இரும்பாக இறுகி இருந்தது. அப்பா, அவரை தடுக்காதீங்க, அவருக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியட்டும் என்றவள் சூர்யாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். ஆனா இது உங்க கோயம்புத்தூர் ஆபீஸ் கிடையாது, இங்க ஆர்டர் போட முடியாது, உழைக்கணும், 2 நாள்ல வெயில் தாங்காம நீங்களே பெட்டியை கட்டிட்டு ஓட போறீங்க பாருங்க என்று சவால் விட்டாள். சூர்யா மெல்லியதாக புன்னகைத்தான். என் பொண்டாட்டியோட மனசை ஜெயிக்கணும்னா நான் என் உசுரை கூட கொடுப்பேன் வெண்பா, இந்த வெயில் ஏமாத்திரம் என்று அவனது பதில் வெண்பாவை லேசாக சிலிர்க்க வைத்தது. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் விறுவிறுவென தோட்டத்தை நோக்கி நடந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் சூர்யா கார்த்திக்கோடு சேர்ந்து தென்னந்தோப்புக்குள் இறங்கினான். காலை வெயில் சுட்டரிக்க தொடங்கியது. கைகளில் பழகாத மண்வெட்டியை பிடித்துக்கொண்டு வரப்பு வெட்டவும் களை எடுக்கவும் சூர்யா படாத பாடுபட்டான். சிறிது நேரத்திலே அவனது வெள்ளை சட்டை வியர்வையில் நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டது. அவனது மென்மையான கைகளில் கொப்பளங்கள் தோன்றி லேசாக ரத்தம் கசிய தொடங்கியது. ஆனாலும் அவன் முகத்தில் எந்த சலிப்பும் இல்லை. மாறாக வெண்பாவின் குடும்பத்திற்காக உழைக்கிறோம் என்ற ஒருவித நிம்மதி தெரிந்தது. சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த வெண்பா அவனையே ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தாள். வலியால் அவன் லேசாக முகம் சுளிக்கும் போதெல்லாம் அவளுக்குள் என்னவோ செய்தது. எவ்வளவு பெரிய இடத்தாளு, எனக்காக இப்படி வந்து கஷ்டப்படுறாரே என்று அவளது கோபம் மெல்ல உருகத் தொடங்கியது. அப்போது வேலையாட்கள் அவளிடம் வர வெண்பா தோட்டத்தில் நடக்க வேண்டிய வேலைகளை பற்றி விளக்கத் தொடங்கினாள். அண்ணே, அந்த பயிர்கள் போட்டிருக்கோம்ல, அங்க வெறும் சொட்டு நீர் பாசனம் மட்டும் பத்தாது, வெயில் காலத்துல வேருக்கு எப்பவும் ஈரம் கிடைக்கணும், அதனால நம்ம பழைய முறையான மண்பானை பாசனத்தையும் சேர்த்து பண்ணலாம்னு இருக்கேன். செடி பக்கத்துல சின்னதா குழி தோண்டி மண்பானையை புதைச்சி அதுல தண்ணி ஊத்தி வச்சா ஈரம் சீராக கிடைக்கும் என்று ஒரு தேர்ந்த விவசாயியாக அவள் அறிவுறுத்துவதை சூர்யா மண்வெட்டியின் மீது சாய்ந்தபடி பிரமித்து பார்த்து கொண்டிருந்தான். அவளது அறிவும் விவசாயத்தின் மீதான காதலும் அவனை மேலும் அவள் மீது பைத்தியமாக செய்தது. மதியம் சாப்பாட்டு நேரம். பெரிய புளிய மரத்தடியில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். மீனாட்சி ஆவி பறக்க கம்மங்கூழும் பழைய சாதமும் சின்ன வெங்காயமும் மோர் மிளகாயும் கொண்டு வந்து வைத்தார். சூர்யாவுக்கு அந்த உணவுகள் புதிது. கைகளில் இருந்த கொப்பளங்கள் எரிச்சலை தந்தாலும் வலியை பொறுத்து கொண்டு பழைய சாதத்தை பிசைந்து சாப்பிட தொடங்கினான். அவன் கைகளில் ரத்தம் கசிவதை பார்த்த வெண்பாவால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. வேகமாக எழுந்து உள்ளே சென்றாள். மாலை நேரம். சூர்யா களைப்பில் திண்ணையில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தான். அவனது உடல் முழுவதும் வலியால் துடித்தது. அப்போது மெல்லிய கொலுசு சத்தம் அவன் அருகே வந்து நின்றது. கண்களை திறந்து பார்த்தான். வெண்பா. அவள் கைகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சள் மற்றும் வேப்பெண்ணெய் கலந்து மருந்து இருந்தது. எதுவும் பேசாமல் அவன் அருகே அமர்ந்தாள். சூர்யாவின் கைகளை தன் மென்மையான கைகளால் மெல்ல பிடித்து அந்த கொப்பளங்கள் மீது மயிலிறகால் வருடுவது போல மருந்தை வைக்க தொடங்கினாள். அவளது ஸ்பரிசம் சூர்யாவின் உடல் வலியை நொடியில் மாயமாக்கியது. ரொம்ப வலிக்குதா, நீங்க கோயம்புத்தூருக்கே திரும்ப போயிடலாமே என்றாள் வெண்பா மெல்லிய குரலில். அவளது குரலில் இப்போது கோபமில்லை, மாறாக ஒரு மனைவியின் அக்கறை மறைந்திருந்தது. சூர்யா அவளது கண்களை பார்த்தபடி, என் பொன் வசந்தம் இங்கே இருக்கிறப்போ நான் எங்க போவேன் என்று காதலுடன் முணுமுணுத்தான். அந்த ஒற்றை பார்வையில் அவர்கள் இருவருக்கும் இடையிலான பெரிய பனிப்பாறை உடைந்து உருகுவதை இருவருமே உணர்ந்தனர். அவர்கள் இருவரின் பார்வையும் கலந்து காதலில் லைத்திருந்த அந்த நெகிழ்ச்சியான நேரம். ஏய் கதிரேசா, வெளியே வாடா என்று ஒரு முரட்டுத்தனமான கர்ஜனை வாசலில் கேட்டது. வெண்பா பதறி போய் நிமிர்ந்து பார்த்தாள். கதிரேசன் வாங்கிய கடனுக்காக பொள்ளாச்சியின் வட்டி கடைக்காரன் ரங்கன் தன் அடியாட்களுடன் வீட்டின் கேட்டை உதைத்து திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான். சூர்யா மெல்ல எழுந்து நின்றான். இத்தனை நேரம் அமைதியாக இருந்த அவனது கண்கள் இப்போது கோவை பழமாக சிவந்தன. ஒரு கிராமத்து மாப்பிள்ளையாக இருந்த சூர்யாவுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய கோயம்புத்தூர் சிங்கம் விழித்துக் கொண்டது. ரங்கனின் இந்த திமிரான ஆட்டத்திற்கு சூர்யா அவனது பாணியிலே எப்படி பதிலடி கொடுக்க போகிறான்? வெண்பாவின் முழுமையான காதலை சூர்யா பெறுவானா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.